அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.7ல் தேர்ட் சம் x1 + iy1 x2 + iy2 x3 + iy3 xn + iyn = a + ib எனில் sigma r goes to r = 1 goes to n tan inverse of yr by xr = tan inverse of b by a plus 2k pi k belongs to z. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலா நமக்கு தேவைப்படுது. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 up to zn equal to ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் zn இந்த ஃபார்முலா. தென் ஆர்குமெண்ட் ஆஃப் z equal to ஆர்குமெண்ட் ஆஃப் zn ப்ளஸ் 2k pi. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 equal to tan inverse of y1 by x1. இந்த மூணு ஃபார்முலாவும் நமக்கு தேவைப்படுது. முதல்ல இந்த மூணு ஃபார்முலாவும் நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? படிச்சுட்டு நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால், முதல்ல ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, x1 ப்ளஸ் iy1 x2 ப்ளஸ் iy2 x3 ப்ளஸ் iy3 xn plus iyn equal to a plus ib. ஓகேம்மா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் ரெண்டு பக்கமும் ஆர்கியூமெண்ட்டை நம்ம எடுப்போம். ஸோ x1 ப்ளஸ் iy1 x2 ப்ளஸ் iy2 x3 ப்ளஸ் iy3 xn ப்ளஸ் iyn equal to ஆர்குமெண்ட் ஆஃப் a plus ib. லெஃப்ட் ஹேண்ட்லையும் ரைட் ஹேண்ட்லையும் நம்ம ஆர்குமெண்ட் எடுக்கும். இப்போ நம்ம ஃபார்முலா 1 யூஸ் பண்ணுவோமா? ஃபார்முலா 1 என்னமா? ஃபார்முலா 1 திஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 zn ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ஆர்குமெண்ட் ஆஃப் z2 ஆர்குமெண்ட் ஆஃப் அப்படின்னு வருது. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் என்னது x1 plus iy1 plus argument of x2 plus iy2 plus argument of x3 plus iy3 argument of xn plus iyn equal to argument of a plus ib. ஓகேம்மா? by formula 1. தென் நெக்ஸ்ட்டு இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் ஃபார்முலா இருக்குல்லையா, இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்முலா 3 யூஸ் பண்ணுவோமா? ஆர்குமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ்னா y1 பை x1 ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் y2 பை x2 ப்ளஸ் tan inverse of y3 by x3 plus tan inverse of yn by xn that equal to tan inverse of b by a. Okay ma? So one upper whole sigma r goes to 1 to n tan inverse of yr by xr equal to tan inverse of b by a plus 2k pi என்னது k belongs to z. இதில் எந்த பை ஃபார்முலா 3 அப்ளை பண்ணியிருக்கோம்லாமா? ஃபார்முலா 3 அப்ளை பண்ணியிருக்கோம். இது பை ஃபார்முலா 2k pi k belongs to z. ஓகேவாம்மா? ஃபார்முலா 1 எப்போ அப்ளை பார்த்தோமா? இது கிவன். இதில் ஃபார்முலா 1 அப்ளை பண்ணியிருக்கோம். செகண்டுக்கு இந்த இதிலேருந்து எப்படி இங்கே வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? பை ஃபார்முலா 3 தென் 2k பை ஃபார்முலா 2 இதை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. முதல்ல ப்ராப்ளத்துக்கு வேண்டிய ஃபார்முலாவை தரோவாக படிக்கணும். இந்த 3 ஃபார்முலாவை தரோவாக படித்தா தான் இந்த ப்ராப்ளத்துக்கு நாம் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.